திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமாவது மிரட்டி பயங்காட்டலாம் எண்ணத்தில் இருக்காங்க. நாங்க இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேணா டிவிக்கேல சேனல் தரலாம், அதுக்கு வேணா நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க எந்த இதுக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு ஒரு கட்சிக்கு நாங்க பயப்படணுமா? அதனால எங்களுடைய தலைவர் தைரியமா இருக்க சொல்லிருக்காரு. அந்த தெம்போடு எந்த இதனாலும் சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நல்லா அந்த பேரம் தான் பேசி போயிட்டாங்க. குதிரை இல்ல, ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. அந்த ஒட்டகம் நடக்காது. ஏன்னா நான் முதல் போட்டு இந்த முதலமைச்சரா நான் இல்ல, நான் இருக்கிறது என்னுடைய கட்சி இந்திய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற தொண்டனாக நான் பணியாற்றுவேன் தவிர எதற்கும் அச்சப்பட மாட்டேன். அதாவது 41 ஏதோ ஒரு செக்ஷன் 41A நோட்டீஸ் எனக்கு ஏற்கனவே 31ஆம் தேதி கொடுத்தாங்க. அது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கினாரு. வாங்கிட்டு என்ன சொன்னாருன்னா, சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில் அதுவும் வேலை இருக்கிறதுனால 10ஆம் தேதி நேரே போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகி உங்களுக்கு விளக்கு அளிப்பாருன்னு சொன்னாரு. ஆனால் அதற்கு முன்னால எப்படியாவது, அதாவது ஹைகோர்ட் பெயில் போனோம், அங்க ஏதோ ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த விதத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியாக கைது பண்ணி அவரை உள்ள அனுப்பிடணும், ஒரு பயம் காட்டணும். இந்த சலசலப்புகளும் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏங்க, சிறுவண்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க என்ன நடக்கு? லாட்டரி சீட்டு வியாபாரம், கஞ்சா வியாபாரம் நடக்கு. அது இல்லாம அந்த கற்பழிப்பு கேஸ்ல அந்த சட்டமன்ற உறுப்பினரே இருக்காரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது தொட்டி பார்க்க வேண்டாமா? என்ன ஆட்சி நடக்கு? சும்மா ஏதாவது ஒரு ஆட்சி நடத்தணுங்கிறதுக்காக ஆட்சி நடத்துறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அதிகபட்சம் ஆனா 6 மாசம் இந்த ஆட்சி. நான் சேலஞ்சா சொல்றேன். நான் இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேல சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம்.